Hello dears, welcome back to the English class. Today it is 11th standard, Unit 5, Prose, Convocation Address by Dr. Aringer Annadurai. Now let's know about the author. He is a Tamilian or former Chief Minister. Okay, here about the author. Dr. Kanjivaram Nadarajan Annadurai. His full name, Kanjivaram, is the pure name of, it is the original name is Kanjipuram. It is the city which is famous for temples and silk saris. Okay, this is Kanjipuram, his native place. So he keep the name as his அடைமொழியா வச்சுக்கிறார். டாக்டர் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை 15 September 1909 to 3 February 1969, popularly called Aringer Anna, was an Indian politician who served as the Chief Minister of Tamil Nadu 1967 to 69. 1967 to 69 வரைக்கும் he was a former Chief Minister of Tamil Nadu. Okay. He was a great orator. Oratorனா பேச்சாளர், நல்லா பேசுவார். And an acclaimed writer in Tamil. தமிழில் வந்து கதை ஆசிரியர், கதை எழுதுவார், பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். Jawaharlal Nehru hailed him as one of the greatest parliamentarians. ஜவஹர்லால் நேரு வந்து இவரை எப்படி புகழ்ந்துருக்கிறார்னா, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த தகுதி அல்லது அந்த தலைவர்களில் இவரும் ஒரு பெரியவர், ஒரு சிறப்பான பாராளுமன்ற உறுப்பினர் ஆவார் அப்படி சொல்லியிருக்கிறார். He has published several novels, short stories and plays which incorporate political and social themes. நிறைய நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், சிறுகதை, நாடகங்கள்லாம் எழுதிக்கிறாரு. அதில் வந்து பொலிட்டிக்கல், அரசியல் மற்றும் சமூகத்தினுடைய, சொசைட்டியினுடைய அந்த தீம்ஸ், கருத்துக்கள் அதெல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கும். C.N. Annadurai was awarded the Chubb Fellowship at Yale University, the first non-American to receive this honor. அதாவது Yale யூனிவர்சிட்டியில் Chubb ஃபெல்லோஷிப்பில் இவர் ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு. அதில் வந்து நான் அமெரிக்கனாக அதில் வந்து ஃபெல்லோஷிப் ஆக்க மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹானர் வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. The same year he was awarded an honorary doctorate from அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அதே வருஷத்தில் அவருக்கு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ டாக்டர் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை, he is the author. It is his speech. இந்த பாடம் வந்து, இந்த லெசன் வந்து நமக்கு அவருடைய ஒரு இடத்துல கொடுத்த ஸ்பீச்சை நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, கான்வெகேஷன் அட்ரஸ். கான்வெகேஷன் மீன்ஸ் பட்டம் அளிக்கிறது. கான்வெகேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் அ large formal assembly of people. A convocation refers to a celebratory ceremony where degrees are conferred upon a graduating class. அது ஒரு கான்வெகேஷன்னா என்னன்னா, டிகிரி பட்ட படிப்பை முடித்து அவங்க பாஸ் ஆனவங்களுக்கு வந்து அந்த டிகிரிஸை வந்து கான்ஃபர்டுன்னா அவங்களுக்கு அளிக்கிறாங்க, பட்டத்தை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விழா. அந்த கான்வெகேஷன், அந்த பட்டமளிப்பு விழாவில் அவர் கொடுத்த அவருடைய உரை, அங்கே பேசின அவருடைய ஸ்பீச். அட்ரஸ் மீன்ஸ் அவர் கொடுத்த அந்த ஸ்பீச், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ஸ்பீச்சை நமக்கு இங்கே லெசனாக கொடுத்துக்கிறாங்க. ஓகே, கான்வெகேஷன் அட்ரஸ் பை அறிஞர் அண்ணா. Now introduction, let's see the introduction. What goes around comes around. என்ன போய்கிட்டு இருக்கோ அது திருப்பியும் வரும். Every activity in a society, be it development of infrastructure, education, healthcare, etc., demands resources of all kinds. இப்படி நமக்கு வேண்டிய அந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் என்னென்ன டிமாண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து எல்லா பக்கமும் இருந்து நமக்கு ரிசோர்ஸஸ், அதுக்குரிய வளங்கள் நமக்கு கிடைக்குது. ரிசோர்ஸஸ் கேன் பி மொபிலைஸ்ட் ஒன்லி த்ரூ ஹியூமன் எஃபர்ட்ஸ்.
இந்த ரிசோர்ஸஸ் வந்து எப்படி நமக்கு கிடைக்கிது என்றுன்னா அது வந்து மனிதனுடைய ஒரு திறமையினால் அவனுடைய முயற்சியினால தான் நமக்கு அந்த ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு வந்து வந்தடையுது. This effort comes from many different sections of society. Thus, the fruits of development we enjoy today have come about only through the hard work of many unsung heroes. ஸோ நமக்கு வந்து இந்த சொசைட்டியில், இந்த சமுதாயத்தில் அல்லது கவர்மெண்ட்டில் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பு மற்றும் ஸ்கூலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஹெல்த்து, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹெல்த் கேர், எவ்ரிதிங் இஸ் the fruits of development we enjoy today have come about only through the hard work of many unsung heroes. நமக்கு முன்னாடி இருந்த unsung heroesனால் அவங்கள வந்து பெரிய ஹீரோஸால் புகழப்படாத உழைப்பாளர்களுடைய பெரிதான உழைப்பினால தான் அதெல்லாம் நமக்கு கிடச்சிச்சு. இதான் வந்து நமக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குது. வாட் கோஸ் அரவுண்ட் it comes around. It is our duty to contribute to development by giving back what we have taken. ஸோ நம்ம வந்து அப்படிப்பட்ட அன்சங் ஹீரோஸ் உழைத்த உழைப்பில் நம்ம வாழ்ந்த என்ஜாய் பண்ணின அந்த நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அவர் டியூட்டி டு கான்ட்ரிபியூட் டு டெவலப்மெண்ட். இன்னும் நம்மளுடைய நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக அதை நமக்கு பெற்ற அனுபவங்களை, நம்ம பெற்ற அந்த இன்பங்களை வந்து ஷேர் பண்ணணும், திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ நம்மளுடைய கடமை. When a qualified student embarks on his or her career, an element of service should always be a part of motivation. The society has cradled and nurtured every graduate to bloom and spread his or her wings. Graduation is the apt time to give back to society the gains we have obtained. The society has cradled and nurtured. இந்த சமுதாயம் வந்து cradle அவங்கள தொட்டிலிட்டு, நர்ச்சர்ட்னா அவங்கள ஒவ்வொரு வகையிலையும் நம்மளை வந்து நர்ச்சர், அதாவது வளர்த்து, எவ்ரி கிராஜுவேட் ஒவ்வொரு கிராஜுவேட்டையும் வளர்த்து, டு ப்ளூம் அண்ட் ஸ்ப்ரெட் ஹிஸ் ஆர் ஹர் விங்ஸ் அவங்கள வந்து மலர வைத்து, ஏற்ற சமயத்தில் அவங்களோட ரெக்கையை விரித்து தானே பறக்கிற மாதிரி, தானே வாழ்ந்து கொள்கிற மாதிரி, சமுதாயத்துக்கு அவங்க வந்து தொண்டு ஆற்றுற மாதிரி அவங்கள வந்து சொசைட்டி வந்து அவங்கள வளர்த்து கொடுத்துருக்கு. கிராஜுவேஷன் இஸ் தி ஆப்ட் டைம். அதான் இப்போ பட்டம் வாங்கிட்டாங்க, இந்த டைம் தான் அவங்களுக்கு சரியான நேரம். டு கிவ் பேக் டு சொசைட்டி தி கெயின்ஸ் வி ஹவ் அப்டைன்டு. அவங்க என்னென்ன லாபங்கள், என்னென்ன படிப்பு அனுபவங்கள் இதெல்லாம் அவங்க பெற்றிருக்கிறாங்களோ அதை திருப்பி சமுதாயத்துக்காக அவங்க வந்து கொடுக்கறது வந்து இந்த பட்டம் அளிக்கக்கூடிய இந்த விழா, இந்த நேரம் தான் அவங்களுக்கு வந்து ரைட் டைம் அப்படின்னு சொல்கிறார். Okay, what goes around comes around. Read an excerpt from the famous address made by the great leader Aringer Anna at the Annamalai University, Tamil Nadu on November 18, 1967 on the occasion of Convocation. அத பட்டமளிப்பு விழா வந்து 1967 நவம்பர் 18 நடைபெற்ற பொழுது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நம்மளுடைய கிரேட் லீடர் அறிஞர் அண்ணா வந்து அங்கே போய் கொடுத்த அந்த அவருடைய அட்ரஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவர் பேசின அந்த பேஜிலேருந்து சில கருத்துக்களை எடுத்து நமக்கு இங்கே லெசனாக கொடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்போ இட் இஸ் த ஸ்பீச் ஆஃப் அவர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் டாக்டர் அறிஞர் அண்ணாதுரை. Thankful as I am for the unique honor conferred on me by this institution. இந்த நிறுவனத்தின் மூலமாக எனக்கு வந்து இப்படி ஒரு யூனிக் ஹானர், கன்ஃபர்ட் மீன்ஸ் கிஃப்டட் ஆன் மீ, இப்படி ஒரு பேசுவதற்காக இங்கே என்னை நீங்கள் கொடுத்த இந்த மரியாதைக்காகவும் ஹானருக்காகவும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். I stand before this august assembly today to deliver the convocation address, for though it is a pleasure to be present on the happy occasion of greeting the graduates of the year and wishing them all a bright and prosperous future. So here it is. He's telling that august presence means, august assembly means அறிஞர்கள், அதை சான்றோர்கள் நிறைந்த அந்த அசம்பிளி அப்படின்ற மீனிங். இன்னொரு மீனிங் வந்து
August Assembly is very ப்ரீஷியஸ் அசம்பிளி, ஒரு உன்னதமான ஒரு இடம். இந்த மாதிரி அவங்க அறிஞர்கள் சான்றோர்கள் நிறைந்த இந்த அசம்பிளியில் நான் உங்கள் முன்னாடி நிற்பதற்கு இந்த பட்டமளிப்பினுடைய பேச்சை உங்கள் டெலிவர் பண்ணுறதுக்காக நான் இங்கே நிற்கிறேன். For though it is a pleasure to be present on the happy occasion of greeting the graduates of the year, இந்த வருஷத்தில் பட்டம் வாங்கக்கூடிய உங்களை வாழ்த்துவதற்காக நான் இங்கே ப்ரெசண்ட் ஆகி நிற்கிறேன். அண்ட் விஷிங் தெம் ஆல் அ பிரைட் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சர். உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் நல்ல பிரைட், உங்களுக்கு நல்ல எதிர்காலம், பிரைட்டான எதிர்காலம் வளமான எதிர்காலம் கிடைப்பதற்காக உங்களை வாழ்த்துகிறேன்னு சொல்கிறார். It is not an easy task to place appropriate guidelines before them. அதாவது ஒரு appropriate means உங்களுக்குரிய வேண்டிய அல்லது உங்களுக்கு பொருத்தமான கைட்லைன்ஸை உங்கள் முன்னாடி கொடுப்பதற்கு ரொம்ப ஈஸியான டாஸ்க் கிடையாது சொல்கிறாரு. தென் see here on photograph is here. Former Chief Minister C.N. Annadurai with students of Yale University. Yale Universityயில் அவரை ஃபெல்லோஷிப்பில் சேர்த்துக்கிறாங்கல்ல, அங்கே போய் Yale யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவர் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃப். The fact that I am conscious of my own limitations gives me a sense of relief. For I shall not attempt to offer original ideas or theories with a special stamp, but only reiterate some of the cardinal principles enunciated by those who offer their advice in past years, perhaps with annotations here and there, bringing to bear the layman's point of view to the findings of experts in various fields connected with education. So ஒரு sentence இவ்வளோ பெருசாக முடியுது. Okay, very tough sentences here. Big sentence. Partly we can understand. Okay, the fact that I am conscious of my own limitations gives me a sense of relief. I am conscious of my own limitations. எனக்கு ஒரு சில வரம்புகள் இருக்குது. இவ்வளோதான் நம்மளுடைய வரம்பு, இவ்வளோதான் நம்மளுடைய தகுதி அப்படின்றதுல நான் கான்ஷியஸாக இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்குது. ஃபார் ஐ ஷால் நாட் அட்டெம்ப்ட் டு ஆஃபர் ஒரிஜினல் ஐடியாஸ் ஆர் தியரிஸ் வித் எ ஸ்பெஷல் ஸ்டாம்ப். ஸோ என்னுடைய சொந்த ஐடியாஸையும் என்னுடைய சொந்த தத்துவங்கள் அல்லது தியரிஸையும் உங்களுக்குள்ள நான் புகுத்துறதுக்காக புகுத்தணும் நான் விரும்பலை. பட் ஒன்லி reiterate means எடுத்து சொல்கிறது. சம் ஆஃப் த கார்டினல் பிரின்சிபல்ஸ். கார்டினல் மீன்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கொள்கைகள். enunciated by those who offer their advice in past years. அதாவது எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் அல்லது முக்கியமான அறிஞர்கள் இவர்கள் கொடுத்த அந்த சில முக்கியமான கொள்கைகளில் இருந்து சிலவற்றை உங்களுக்கு மேற்கோள்களாக அங்கும் இங்கும் எடுத்து காண்பிப்பதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். Perhaps with annotations here and there, bringing to bear the layman's point of view. எப்படி எந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்குறாரு? லேமேன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண மனிதன், அதாவது பாமரன், அதாவது படிக்காத மனுஷனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். டு த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் கனெக்டட் வித் எஜுகேஷன். ஓகே அப்படின்னு சொல்கிறார். திஸ் இஸ் த ஏஜ் ஆஃப் த காமன் மேன், whatever the regrets some might have, and it is his point of view that matters most, and I do claim to represent him in all his ruggedness. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏஜ் பாமர மனிதனுக்குரிய அதாவது சாதாரண மனிதனுடைய யுகம் ஆகும். வாட் எவர் த ரெக்ரெட்ஸ் சம் மைட் ஹேவ். இப்படி நான் சாதாரண மனிதனுடைய யுகம், அறிஞர்களுடைய யுகம்னு சொல்லாமல் சாதாரண மனிதர்களுடைய யுகம் என்று சொல்வதனால சிலருக்கு இதனுடைய கருத்து வேறுபாட்டினால ஒரு மனஸ்தாபமாகலாம். வாட் எவர் த ரெக்ரெட்ஸ் சம் மைட் ஹேவ், அப்படி ஒரு சிலருக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் வருத்தம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை. அண்ட் இட் இஸ் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தட் மேட்டர்ஸ் மோஸ்ட். ஆனால் அந்த சாதாரண பாமர மனிதனைத்தான் நான் இங்கே
அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இங்கே வந்து சொல்கிறதுக்கு வரேன். அண்ட் ஐ டூ கிளைம் டு ரெப்ரசன்ட் ஹிம் ஆல் ஹிஸ் ரகட்னஸ். ரகட்னஸ் மீன்ஸ் வெரி டஃப்னஸ். அவன்கிட்ட எவ்வளவு முரட்டாட்டமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு எவ்வளவு கல்வித்தரத்தில் அவன் குறைந்தவனாக இருந்தாலும் சரி, அவனை தான் நான் இன்னைக்கு பிரதிநிதியாக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். Systems and schools of thought, whether it is in philosophy or politics, ethics or economics, are certainly meant for him. Systems and schools of thought அப்படின்னா schools of thoughtன்றது கொள்கைகள். சில சிஸ்டம்கள், கொள்கைகள், அது வந்து ஃபிலாசபியாக இருந்தாலும் சரி, தத்துவமாக இருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் இன் ஃபிலாசபி, சாரி தத்துவமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஏத்திக்ஸ்னா நீதி நெறிமுறைகளாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸ் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஆர் சர்டன்லி மென்ட் ஃபார் ஹிம், அது வந்து ஒரு சாதாரண சாமானியனுக்கே உரியதாகும் அப்படின்னு சொல்கிறார். Universities as the repositories of knowledge and the nursing ground for the emissaries of thought, wisdom, இது வரைக்கும் பார்க்கலாம். Universities as the repositories means கலைக்கூடம். அதாவது பல்கலைக்கழகம்ன்றது ஒரு கலைக்கூடமாக எதனுடைய கலைக்கூடமாக விளங்குகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவினுடைய கலைக்கூடமாக இயங்குகிறதுனால், and the nursing ground for the emissaries of thought, அதாவது நம்மளுடைய எமிஷரிஸ் ஆஃப் தாட்னா எண்ணங்களின் தூதுவர்கள். நம்ம வந்து நம்மள்கிட்ட பிறக்கக்கூடிய ஐடியாஸ் ஆர் தாட்ஸை வந்து மற்றவர்களுக்கு மெசஞ்சர்ஸாக அனுப்பக்கூடிய அந்த தூதுவர்களுக்கு அந்த எண்ணத்தை வளர்க்கக்கூடிய நர்சிங் கிரவுண்டாக பல்கலைக்கழக கூடம் இருக்கிறது. விஸ்டம் அண்ட் சர்வீஸ் ஹாவ் காட் எ ப்ராமினன்ட் ரோல். அப்படிலாம் இருந்த போதிலும் அறிவும் அண்ட் சர்வீஸ் மீன்ஸ் பணி அல்லது சேவை, அறிவும் சேவையும் தான் அதில் வந்து ப்ராமினன்ட் மீன்ஸ் வெரி முதன்மையான ரோலாக விளங்குகிறது. டு பிளே அண்ட் த ப்ராமினன்ஸ் இஸ் க்ரோயிங் எவ்ரிடே. அந்த 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 முக்கியத்துவம் அல்லது அந்த ஃபஸ்ட்டாக விளங்கக்கூடிய அந்த ப்ராமினன்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் வளர்ந்து as more and more individuals get themselves equipped for the task of bettering society in all its age, when we have eschewed monarchy and autocracy and have inaugurated the era of democracy. ஸோ அந்த விஸ்டமும் சர்வீஸும் அந்த இம்பார்ட்டன்ஸை நமக்கு கொடுத்து அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் அண்ட் மோர் இண்டிவிஜுவல்ஸ் தனித்தனி மனிதனாக நம்ம வந்து சொசைட்டியை வந்து எப்படி பெட்டராக ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு காலங்களையும் சொசைட்டியை பெட்டராக ஆக்கிறதுக்குரிய வகையில் நம்ம வந்து நம்மளை எக்யூப் பண்ணிக்கிறோம். when we have eschewed monarchy and autocracy means, monarchy means it is the country that is ruled by a monarch. Monarch means one person. Monarch is a king or queen rules a kingdom or empire. அப்படி ஒன் மேன் கிங்டமாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆட்டோக்ரேசி இஸ் ஆல்சோ எ கவர்மெண்ட் பை ஒன் ரூல். அந்த ஒன் மேனோடைய ரூலாக இருந்ததெல்லாம் நம்ம வந்து அந்த இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அண்ட் ஹவ் இனாகுரேட்டட் த ஏரா ஆஃப் டெமோக்ரஸி. ஆனால் இன்னைக்கு மக்களாட்சி அப்படின்ற அந்த ஏரா ஒரு யுகத்தை வந்து நம்ம உருவாக்கி இருக்கிறோம், இனாகுரேட்டட் தொடங்கி இருக்கிறோம். டியூரிங் தி மொனார்கிக்கல் ஆர் ஃபியூடல் டேஸ், அந்த ஒன் மேன் கிங்டம் அதாவது கிங் ஆர் குவீன் அரசாண்ட அந்த காலத்தில் ஃபியூடல் டேஸ், ஃபியூடல் மீன்ஸ் த ஜமீன் பண்ணை இப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி டேஸில் universities had to train scholars and poets to adorn the chambers of royalty or the gilded mansions of lords and nobles, and their wisdom was meant for the mansion, not for the marketplace. ஸோ அப்படிப்பட்ட அந்த கிங்ஸ் அரசாண்ட அந்த காலத்தில் வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து அப்போ யூனிவர்சிட்டிஸ் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஹேட் டு ட்ரெயின் ஸ்காலர்ஸ் அண்ட் போயட்ஸ். ஸ்காலர்ஸ்னால் படித்த அந்த அறிஞர்களையும், போயட்ஸ்னால் பாட்டு எழுதக்கூடிய அந்த புலவர்கள் அல்லது கவிஞர்களையும் எதுக்காக அவங்க வந்து ட்ரெயின் பண்ணாங்கன்னா, யூனிவர்சிட்டிஸ் ட்ரெயின் பண்ணுச்சுன்னா டு அடார்ன் த சேம்பர்ஸ் ஆஃப் ராயல்ட்டி. அதாவது சேம்பர்ஸ்ன்றது இங்கே வந்து ரூம் அல்லது அறைகள் அப்படின்னு சொல்கிறது.
அது ராயல்ட்டினா வந்து கிங்கனுடைய சேம்பர்ஸை அதை அப்படி அவங்களுடைய சேம்பர்ஸை வந்து அலங்கரிக்கக்கூடிய வகையில் தான் அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. ஆர் த gilded mansions ஆஃப் லார்ட்ஸ் அண்ட் நோபிள்ஸ் அண்ட் தியர் பெரிய பிரபுக்கள், அந்த கிரேட் மென், கிரேட் கிங், அவங்களுடைய மேன்ஷன்ஸ், பெரிய பெரிய மாளிகைகளை அலங்கரிக்கக்கூடியதாக தான் யூனிவர்சிட்டிஸ் வந்து அப்போ இருக்கக்கூடிய அறிஞர்களையும் கவிஞர்களையும் வந்து ட்ரெயின் பண்ணாங்க. நாட் ஃபார் த மார்க்கெட் பிளேஸ், சாதாரண மனிதன் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் பிளேஸில் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வர்றதே கிடையாது. தோஸ் were days when numbers did not count. அந்த மாதிரி நாட்களில் நம்பரை கூட கவுண்ட் பண்ண முடியாத நிலைமை இல்லை, நம்பர் கூட இல்லை, கவுண்ட் பண்ண மாட்டாங்க. nor were eminent scholars asked to face the problems confronting the masses. eminent scholars, தகுதியான அந்த அறிஞர்கள்லாம் வந்து மாசஸ்னால் மக்கள்கிட்ட நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகளை கன்ஃப்ரண்டிங் த மாசஸ்னால் அக்ரெசிவ்லி ரெசிஸ்டிங் தம், அதாவது ப்ராப்ளம்ஸ், மக்கள்கிட்ட நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு அல்லது சவாலாக எடுத்து அதை செய்கிறதுக்குரிய அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடியதுக்கு அந்த எமினன்ட் ஸ்காலர்ஸ் வந்து செயல்பட முடியாத அளவுக்கு அந்த கிங்ஸ் வந்து அவங்களுடைய மாளிகைகளையும் அவங்களுடைய அரண்மனைகளையும் அலங்கரிக்கக்கூடியதாகத்தான் அவங்கள யூனிவர்சிட்டிஸ் வந்து அந்த காலத்தில் ட்ரெயின் பண்ணுச்சு. தே வேர் கண்டென்ட் டு ஒர்க் இன் செக்லூடட் ஸ்பியர்ஸ் far from the din and noise of the common man. அவங்களும் அப்போ வந்து யூனிவர்சிட்டிஸ் ட்ரெயின் பண்ண அந்த கிராஜுவேட்ஸ், அந்த ஸ்காலர்ஸ், அந்த போயட்ஸ் வந்து எதில் வந்து கண்டென்ட் மன திருப்தியாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி செக்லூடட் ஸ்பியர்ஸ், அதாவது கிங்கு கிட்ட இருந்தால் நம்ம பாதுகாப்பாக இருப்போம், மக்கள்கிட்ட போய் நம்ம அந்த ஏன் கஷ்டப்படணும், இப்படி ப்ரொடெக்டடாக செக்லூடட் ஸ்பியர்ஸ்குள்ளேயே நம்ம இருந்து வேலை செய்கிறது தான் நமக்கு மன மகிழ்ச்சியை தருதுன்னு அப்போ உள்ள அந்த ஸ்காலர்ஸ் அண்ட் போயட்ஸ் நினச்சிருந்தாங்க. ஃபார் ஃப்ரம் த டின் அண்ட் நாய்ஸ் ஆஃப் த காமன் மேன், ஒரு சாதாரண மனுஷனுடைய கூச்சல் குழப்பம் அதுக்கெல்லாம் வந்து அவங்க விலகி இருக்கிறாங்க. அண்ட் வீவ் த காஸ்ட்லி ஃபேப்ரிக் ஆஃப் philosophy of poetry, which in turn was to be converted into dazzling garments for the select and the privileged. dazzling garmentsனால் பளபளக்கக்கூடிய ஆடைகளை அணிந்த அந்த கிங் அண்ட் குவீன்ஸ், அந்த பெரிய பெரிய செலக்ட் பண்ணப்பட்டவங்க, ப்ரிவிலேஜ்லாம் சலுகை பெறப்பட்டவங்க, இவங்களுக்காகத்தான் அவங்களுடைய அறிவும் அவங்களுடைய தத்துவங்களும் பயன்படுத்தப்பட்டது. The role of the university today is not cloistered and confined as in the past. ஆனால் இப்போ வந்து யூனிவர்சிட்டியினுடைய பங்களிப்பு என்பது நாட் கிளாய்ஸ்டர்டு, அது வந்து நாட் ரெஸ்ட்ரிக்டட், அதாவது இப்படி ஒரு சிலருக்கு தான் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்டடாக இல்லை. அண்ட் கன்ஃபைன்ட் ஆஸ் இன் த பாஸ்ட், அந்த பாஸ்ட் டேஸில் அந்த கிங்ஸ் டேஸில் இருந்த அந்த மாதிரி ஒருத்தருக்கு மட்டும்தான், இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ வந்து யூனிவர்சிட்டியினோட ரோல் கிடையாது. இட்ஸ் ஃபங்க்ஷன் ஹேஸ் பீன் என்லார்ஜ் not in its fundamentals but in its domain. அதனுடைய ஃபங்க்ஷன்லாம் வந்து நல்லா இப்போ என்லார்ஜ் ஆகி இருக்குது. அதனுடைய அடிப்படை தேவைகளில் மட்டும் இல்லை, பட் in its domain. domain means அதனுடைய எல்லைகள், அதாவது அதனுடைய ஆல் ஃபீல்ட்ஸ், எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் அது வந்து நிறைவாக இருக்கிறது. it has to take into account the commonness. இப்போ இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி வந்து காமன்னஸ் மீன்ஸ் எல்லாரும் ஒன்று தான், எல்லாருக்கும் அந்த படிப்பு எல்லாருக்கும் அதை போய் சேரணும் அப்படின்றதில் இப்போ வந்து அது அக்கௌண்ட் எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பட் trim and train, guide and lead him before being asked to do his duty as a citizen of a democracy. அதாவது ஒரு யூனிவர்சிட்டி வந்து ட்ரிம் அண்ட் ட்ரெயின், கைட் அண்ட் லீட் ஹிம், ஒரு மனிதனை ட்ரிம் பண்ணி அவனை பயிற்சி கொடுக்கறது, கைடு பண்ணுறது, அவனை வழி நடத்தி சொல்கிறது. பிஃபோர் பீயிங் ஆஸ்க் டு டூ ஹிஸ் டியூட்டி ஆஸ் த சிட்டிசன் ஆஃப் எ டெமோக்ரஸியில் அவன் ஒரு பிரஜையாக அவனுடைய கடமையை செய்கிறதுக்கு முன்னாடி அவனை வந்து சொசைட்டியில் அவனை வந்து ஒரு
பெட்டர் சிட்டிசனாக பெஸ்ட் சிட்டிசனாக காமிக்கிறதுக்கு அவனை இப்படியெல்லாம் ட்ரிம் அண்ட் ட்ரெயின் கைட் அண்ட் லீட் ஹிம் இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி செய்யணும். A task which kindles sweet hopes but which demands patience and perseverance, faith and confidence, faith in himself and in others, and confidence in his inherent ability to shoulder the responsibilities. ஏன்னா அவன் ஒரு பெஸ்ட் சிட்டிசனாக சொசைட்டியில் வந்து அவனோட ரோலை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அவன் வந்து டு ஷோல்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த பொறுப்புகளை தன்னுடைய சுமையாக எடுத்துக்கிறதுக்கு அவனுக்கு என்னென்ன அவனுக்கு யூனிவர்சிட்டியில் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சிகள் அவனை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த டாஸ்க் வந்து அவனுக்கு ஒரு ஸ்வீட் ஹோப்ஸை கொடுக்குது, இனிமையான ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. பட் விச் டிமாண்ட்ஸ் பேஷன் அண்ட் பர்சீவரன்ஸ், நம்பிக்கையை கொடுத்தா கூட அதில் வந்து அவனுக்கு ஒரு பொறுமை இருக்கணும், பர்சீவரன்ஸ்னால் விடாமுயற்சி இருக்கணும், ஃபெய்த் நம்பிக்கை இருக்கணும், கான்ஃபிடென்ஸ் மன உறுதி இருக்கணும், ஃபெய்த் இன் ஹிம்செல்ஃப் அவன் மேலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வேணும், அவன் மேலே ஒரு உறுதி வேணும், அண்ட் இன் அதர்ஸ் மற்றவங்கள நம்பணும், அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் இஸ் இன்ஹெரண்ட் எபிலிட்டி. இன்ஹெரண்ட் எபிலிட்டி மீன்ஸ் அவனுடைய இன்பார்ன் எபிலிட்டி, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அவனுடைய திறமையில் அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த சொசைட்டியில் வந்து அவன் அந்த பொறுப்பு எடுத்து அந்த சுமையை அவன் சுமக்க முடியும். The common man has become the origin of a potential ruler, and the duty today, the responsibility today of the universities is to fashion out of him an individual fitted and equipped for the task of making democracy fruitful and effective. அந்த காமன் மேன் வந்து இந்த சாதாரண மனுஷனாக இருக்கக்கூடிய அந்த காமன் மேன் ஹேஸ் பிகம் தி ஒரிஜின் ஆஃப் எ பொட்டன்ஷியல் ரூலர். இப்போ பொட்டன்ஷியல்னால் ஒரு திறமையான ஒரு ரூலராக தொடங்குறதுக்கு மாற்றப்பட்டிருக்கிறான். அண்ட் த டியூட்டி டுடே த ரெஸ்பான்சிபிலிட்டி டுடே ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ், இன்றைக்கி இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் என்னுடைய பொறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ் டு ஃபேஷன் அவுட் ஆஃப் ஹிம் அண்ட் இண்டிவிஜுவல் ஃபிட்டட், தனியாக வந்து ஃபிட்டட் அண்ட் எக்யூப்ட் ஃபார் த டாஸ்க் ஆஃப் மேக்கிங் டெமோக்ரஸி. இந்த ஜனநாயகத்தை வந்து ஃப்ரூட்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் எஃபெக்டிவ், அதை ஒரு நான் சொல்கிறது திறமிக்கதாகவும் பயனுள்ளதாகவும் திறமிக்கதாகவும் ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு வேண்டிய ஒரு தகுதியும் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கும் தனி மனிதனாக அதை ஃபிட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு காமன் மேனை வந்து ஃபேஷன் உருவாக்கக்கூடியதாக யூனிவர்சிட்டிஸ் திகழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அறிஞர் அண்ணா. அண்ட் தென் while addressing the University of Brussels, Dr. S. Radhakrishnan, our former president, made the following statement. ஸோ இவருடைய ஸ்பீச்சில் இவர் வந்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனுடைய ஸ்பீச்சை வந்து இங்கே கொண்டு வர்றார். அங்கே வந்து யார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து பிரசல்ஸ்ன்ற இடத்துல அவர் பேசின அவருடைய ஸ்பீச்சில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறார். ஃபார் இட்ஸ் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் democracy requires more qualities than other forms of government. அதாவது ஒரு ஜனநாயகம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா, அதனுடைய ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்கணும்னா மற்ற கவர்மெண்ட்டை விட இதில் வந்து ஒரு தனித்தன்மை நல்ல குணாம்சங்கள் அதில் இருக்கணும். இட் இஸ் இன் த யூனிவர்சிட்டிஸ் தட் வி கேன் டெவலப் த ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸி. இந்த யூனிவர்சிட்டிஸில் தான் வந்து இதை வந்து அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மைகளை வளர்க்க முடியும். என்னென்ன தனித்தன்மைகள் பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸி, அப்ரிசியேஷன் ஆஃப் அதர்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் த்ரூ டிஸ்கஷன்ஸ். அதாவது ஒரு ஜனநாயகத்தினுடைய ட்ரூ ஸ்பிரிட், உண்மையான அந்த ஸ்பிரிட்னா நான் சொல்கிறது அவங்க ஜனநாயகத்தில் நம்ம காமிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், ட்ரூ ஸ்பிரிட், அப்ரிசியேஷன் ஆஃப் அதர்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ, மற்றவங்களுடைய கருத்துக்களையும் வந்து மதிக்கிறதுக்கும் அதை வந்து பாராட்டுறதுக்கும் உரிய தன்மை நம்மக்கிட்ட இருக்கணும். அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் த்ரூ டிஸ்கஷன்ஸ், அதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவெடுக்கும்போது மற்றவர்களுடைய கருத்து வந்து வேறு மாதிரி இருந்தால், கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த தன்மை, இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம டெமோக்ரஸி வந்து தனித்தன்மையாக விளங்கும்.
அந்த குணாம்சங்கள் படும் சொல்கிறார். இட் கேன் பி கெப்ட் ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங் பை த எக்ஸசைஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்புறம் அது வந்து தனித்தன்மையாக இருக்கக்கூடிய அந்த பொறுப்புனாலையும், ஜட்ஜ்மெண்ட்டுன்றது நம்ம அதுலேருந்து எடுக்கக்கூடிய தீர்வுனாலையும் அது வந்து ஹெல்தி அண்ட் ஸ்ட்ராங்காக அது வைக்கப்படுகிறது. In universities, we have to recall the struggles of the past and realize the perils and possibilities, the challenges and opportunities of the present. யூனிவர்சிட்டிஸில் வந்து நம்ம கடந்த காலங்களில் நமக்கு இருந்த அந்த போராட்டங்களை நம்ம நினைவு கூர்ந்து and realize the perils and possibilities. Perils means dangers, possibilities means சாத்தியங்கள். அதாவது நமக்கு அந்த ஆபத்துகளையும் அந்த போராட்டத்தில் இருந்த ஆபத்துகளையும் சாத்தியங்களையும் நம்ம வந்து நினச்சி பார்த்து the challenges and opportunities of the present. இப்போ இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசண்ட் சுச்சுவேஷனில் நம்ம வந்து அதை சேலஞ்ச் பண்ணுறதையும் அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகளையும் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ இப்போ அவர் வந்து கிராஜுவேட்ஸ்க்கு இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட்ஸ் ஆஃப் த இயர் எல்லாத்தையும் சொல்கிறார். I wish you all a prosperous future, for after all, the immediate concern of every individual, graduate or no graduate, is to acquire the means for a decent living. ஸோ பட்டம் வாங்கினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் வளமான ஒரு எதிர்காலம் அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி சொல்கிறாரு. For after all, the immediate concern of every individual, எவ்ரி இண்டிவிஜுவலினுடைய கன்சர்ன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெதர் இட் இஸ் கிராஜுவேட் ஆர் நோ கிராஜுவேட், அது பட்டம் வாங்கியிருக்கலாம், இல்லை பட்டம் வாங்காத ஒரு பாமர மனிதனாக கூட இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன ஆசை இருக்குன்னா, அல்லது என்ன கன்சர்ன் இருக்கும்னா, டு அக்வயர் த மீன்ஸ் ஃபார் அ டீசென்ட் லிவிங், ஒரு டீசெண்டாக வாழக்கூடிய, ஒரு நாகரிகமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வேண்டிய வசதிகள் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே கன்சர்ன் இருக்கும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் ஃபார் ஆல் ஹியூமன் ஆக்டிவிட்டி அண்ட் நோ ஒன் கேன் இக்னோர் இட். இதுதான் வந்து எல்லா ஹியூமன் ஆக்டிவிட்டிலையும் ரொம்ப ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன், ஒரு ஆயத்தப்படுத்துதல். அண்ட் நோ ஒன் கேன் இக்னோர் இட், அதை யாரும் மறக்க முடியாது. பட் தட் ஆட் நாட் டு பி த சோல் ஆப்ஜெக்டிவ். அது மட்டும் நம்மளுடைய சோல் மீன்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், முக்கிய குறிக்கோளாக இருக்கக்கூடாது. Something higher and nobler than mere individual material advancement is expected of you. ஸோ நீங்கள் என்ன வந்து உலக பிரகாரமாக வெறும் தனித்தன்மையாக ஒரு மெட்டீரியல், ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலுக்காக ஆசைப்படுறது மட்டும் ஹையர் அண்ட் நோப்லராக ஒரு எய்மாக இருக்கக்கூடாது. For remember that this university education is a privilege that you enjoy, for which you are deeply indebted to the community of which you are a member. ஸோ நீங்கள் என்ன ரிமெம்பர் பண்ணி பார்க்கணுன்னா, இந்த யூனிவர்சிட்டி எஜுகேஷனில் உங்களுக்கு கிடைச்ச அந்த ப்ரிவிலேஜ், அதாவது சிலாக்கியம் அல்லது புண்ணியம், that you enjoy, அந்த படிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க, அதுதான் உங்களுடைய சிலாக்கியம். அந்த சிலாக்கியத்தை for which you are deeply indebted to the community of which you are a member. இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கிறீங்க. இதில் நீங்கள் திருப்பி நீங்கள் இந்த சொசைட்டிக்கு நீங்கள் செய்வதற்கு கடன்பட்டிருக்கிறீங்க. என்னென்ன கடன்பட்டிருக்கிறீங்க, that we are going to see in the next part of this lesson. Okay, next video I'll continue this lesson. Before that, you are going to write here the homework, page number 143, question answer task A la first 4 questions, task B first 2 questions, task A first 4 questions, task B first 2 questions. Okay, that you have to write and send it to me as homework. Thank you.